ஓம் சாந்தி. 8-10-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, புத்தியை ரிஃபைன்டாக, அதாவது சுத்தமானதாக ஆக்க வேண்டும் என்றால் ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மா சுத்தமாகிக் கொண்டே போகும். கேள்வி: தற்சமயம் மனிதர்கள் தங்களுடைய நேரம் மற்றும் பணத்தை எப்படி வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? பதில்: யாராவது ஷரீரத்தை விட்டு விடுகிறார் என்றால் அதற்கு பின்னால் எவ்வளவு பணத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஷரீரத்தை விட்டு சென்று விட்டார் என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. எனவே அதற்கு பின்னால் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதில் தங்களுடைய நேரம் மற்றும் பணத்தை வீணாக்குகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பிரம்மா பாபாவும் கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆன்மீக தந்தை பாஸ்ட், பிரசன்ட் மற்றும் ஃபியூச்சர், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய இந்த ஞானத்தை கூறுகிறார் என்று சொல்கிறார். உண்மையில் சத்யுகத்திலிருந்து திரேதா கடைசி வரை என்னென்ன நடந்தது என்பதுதான் முக்கியமான விஷயமாகும். மற்றபடி துவாபர கலியுகத்தில் யார் யார் வந்தார்கள், என்னென்ன நடந்தது, அதை பற்றிய ஹிஸ்டரி ஜாகிரபியோ நிறைய இருக்கிறது. சத்யுகம் திரேதா பற்றிய எந்த ஒரு ஹிஸ்டரி ஜாகிரபியும் இல்லை. அதாவது துவாபரயுக கலியுகத்தினுடைய ஹிஸ்டரி ஜாகிரபி இருக்கு, யார் யார் வந்தாங்க, என்னென்ன நடந்தது, அதெல்லாம் இருக்கு. ஆனால் முக்கியமானது சத்யுகம் மற்றும் திரேதா யுகத்தினுடைய ஹிஸ்டரி ஜாகிரபி, அது யாருக்கும் தெரியாது அப்படின்றார். மற்ற அனைவருடைய ஹிஸ்டரி மற்றும் ஜாகிரபி இருக்கிறது. மற்றபடி தேவி தேவதைகளை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் கொண்டு சென்று விட்டார்கள். இது எல்லையற்ற அறியாமை ஆகும். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஞாபகார்த்தமான தில்வாலா கோவில் எப்பொழுது அமைக்கப்பட்டது என்பது உங்களுடைய புத்தியில் வர வேண்டும். அதை உருவாக்கி 1250 வருடங்கள் ஆகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் 3750 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ஞாபகார்த்தம் உருவாக்கப்படுகிறது. அந்த காலத்தில் பணம் நிறைய இருந்தது. ஆகையால்தான் சோமநாதரின் கோவில் எவ்வளவு பெரியதாக உருவாக்கி இருந்தார்கள். இப்பொழுதோ அதுபோல் உருவாக்க முடியாது. மனிதர்கள் இருளில் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த விஷயங்களை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். யாராவது இறந்தால் எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறார்கள். நாம் எதுவுமே செய்வதில்லை. ஆத்மாவோ சென்று விட்டது. மற்றபடி ஷரீரம் எதற்கு பயன்பட போகிறது? பாம்பு தோலை உரித்து விடுகிறது. அதற்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா என்ன? எனவே அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அதேபோல் ஜட சித்திரங்களுக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், எப்படி வந்தார்கள் என்று எதுவும் தெரியாது. இதற்கு பூத பூஜை என்று சொல்லப்படுகிறது. அதாவது பஞ்ச பூதங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். 150 வருடங்களின் ஆயுள் முடிந்துவிட்டது என்றால் ஷரீரத்தை விட்டு விடுவார்கள். ஷரீரமோ எதற்கும் பயன்படாததாக ஆகிவிட்டது. அதற்கு அங்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஆத்மா போய்விட்டது. ஷரீரத்தை செண்டாளன் கையில் கொடுத்து விட்டார்கள். அதை அங்கு இருக்கும் பழக்க வழக்கப்படி எரித்து விடுவார்கள். அவ்வளவுதான். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, ஆத்மா ஷரீரத்தை விட்டு போயிடுது அப்படின்னா இந்த ஷரீரத்திற்கு என்ன மதிப்பு இருக்கு? ஆகையால அது என்ன செய்யணுமோ, இறுதி சடங்குல என்ன செய்யணுமோ அதை சிம்பிளா செய்யுங்க.
மற்றபடி நெறைய செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சத்தியுகத்திலயும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் குடுத்து சொல்றாரு. லக்ஷ்மி நாராயணர், விஸ்வ மகாராஜா, மகாராணி இப்ப அவங்க சரீரத்த விட்டாங்கன்னா கூட, அவ்வளோதான் செண்டாளன் கையில இந்த சரீரத்த குடுத்துருவாங்க. அங்க என்ன பழக்கவழக்கம் இருக்கோ, அதன்படி அவங்க அத எரிச்சிடுறாங்க. ஆகையில இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஆத்மா போன பின்னாடி, அவங்க திரும்ப வந்து ஏதாவது செய்வாங்களோ என்னவோ, ஏதாவது பாதிப்பு இருக்குமோ அப்படின்ற பயத்துல நெறைய எல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு மறைமுகமா சொல்ல வரார். இத்தன நாள் அந்த ஆத்மா அந்த சரீரத்துல வாழ்ந்திருக்கு, கர்மா செய்திருக்கு. ஆகையில அந்த சரீரத்திற்கு மதிப்பு குடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்ல வரார். இப்பொழுது பாபா அபுவை எவ்வளவு மகிமை செய்கிறார். அனைத்து தீர்த்தங்களிலும் இது மகான் தீர்த்தமாகும். அனைவரையும் விட பெரிய ஜகத்குரு ஒரே ஒரு தந்தைதான். தந்தை மற்றும் ஆசிரியரை விட குருதான் பெரியவர். சத்குருவோ ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை ஆவார். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். ஆனால் இந்த விஷயங்களை நிறைய பேர் முற்றிலும் புரிந்து கொள்வதில்லை. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். ஒரு சிலரோ சிறிதளவு கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். நாடகத்தில் அவர்களுடைய பாகமே அப்படி இருக்கிறது. இதுவோ வெள்ளத்திற்கு தெரியும், அந்த வெள்ளம் இருக்கும் சாக்கு பைக்கு தெரியும். வெள்ளம் என்று சிவபாபாவிற்கு சொல்லப்படுகிறது. அப்ப சாக்குப்பை யாரு? இந்த பிரம்மா பாபா தான். அதாவது சிவபாபா எந்த சரீரத்துல இருக்கிறாரோ அவருக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றார். அவர் அனைவருடைய மனநிலையை பற்றி அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய படிப்பின் மூலம் யார் எப்படி படிக்கிறார்கள், எவ்வளவு சேவை செய்கிறார்கள், எந்த அளவிற்கு சிவபாபாவின் சேவையில் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி இந்த பிரம்மா வீடு வாசலை விட்டுவிட்டார், எனவே லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார் என்பதில்லை. அவரும் உழைக்கிறார் அல்லவா? இந்த ஞானம் மிகவும் உயர்ந்ததாகும். யாராவது தந்தையின் கட்டளையை மீறுகிறார்கள் என்றால் ஒரே அடியாக கல்லாகி விடுகிறார்கள். இது இந்திர சபை என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். சிவபாபா ஞான மழையை பொழிகிறார். அவருடைய கட்டளையை மீறினார்கள் என்றால் கல்புத்தியாகி விட்டார்கள் என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சாஸ்திரங்கள்ல கல் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்றார், கல் புத்தியுடையவர்களாக ஆயிடுவாங்க. ஆகையால பாபாவின் கட்டளையை மீறக்கூடாது. இங்கோ தந்தை குழந்தைகளுடன் அமர்ந்திருக்கிறார். யார் முழுமையாக விரல் கொடுக்கிறார்களோ, அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, அவர்களை தான் சர்வீசபிள், சேவை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள். மற்றபடி யோசிப்பவர்கள், குழப்பம் அடைபவர்கள், சந்தேகப்படுபவர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதாவது யாரெல்லாம் உடல், மனம், பணத்தின் மூலமாக விரல் கொடுக்குறாங்களோ, பாபாவுடைய காரியத்திற்கு ஒத்துழைப்பு செய்கிறாங்களோ, உதவி செய்கிறாங்களோ, அவங்க எல்லாம் சர்வீசபிள் குழந்தைகள், சேவை செய்யக்கூடிய குழந்தைகள். சில பேர் வந்து இப்படியும் நினைப்பாங்க, எதுக்கு இவ்வளோ பணம் கேட்குறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, உண்மையிலும் நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா, நமக்குன்னு வச்சிருக்க கூடாதா, எல்லாத்தையும் கொடுத்துடணுமா, அல்லது மாதம் மாதம் கொடுக்கணுமா, இது எங்கே போகுது, இது பாபா காரியத்துக்கு தான் போகுதா, இல்லை ஏதோ வேஸ்ட் ஆகுதா, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க, குழப்பத்தில் இருப்பாங்க. அதுக்கு பாபா சொல்றார், அவங்க தனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க தான் நாம் எல்லாத்தையும் செய்திடக்கூடாது, ஆமாம் அவங்க சேவைக்கு வர சொல்லுவாங்க தான், நமக்கு குடும்பம் இருக்குது அப்படி விட்டுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது, அதே போல் அவங்க பணத்தின் மூலமாக சேவை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க தான், ஆனால் அப்படிலாம் செய்திடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க.
அவங்க தனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்படின்னா, அவங்களுடைய பாக்கியத்தையும் அவங்க உருவாக்கிக்கிறது இல்ல. சந்தேக புத்தி உடையவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்கள சொல்லி, அவங்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்க பாக்கியத்தையும் கெடுக்குறாங்க. இன்னும் டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள். தடைகள் ஏற்படுத்துகிறார்கள். அதுக்கு பாபா என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, மகாராஜா, மகாராணி ஆகிறார்கள் என்றால், அவர்களுக்கு வேலைக்காரர்கள் கூட வேண்டும் என்பதையோ அறிந்திருக்கிறீர்கள். அவர்களும் கூட இங்கிருந்து தான் வருவார்கள். அதாவது யாராவது ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க, அ டிஸ்சர்வீஸ் செய்றாங்க, தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா, அதுக்கும் பாபா ஞானம் சொல்றார். என்ன செய்றது? மகாராஜா, மகாராணி ஆகுறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வேலைக்காரங்க வேணும் இல்லையா? அப்போ அவங்க எங்கிருந்து வருவாங்க? இருந்துனே வருவாங்க. ஆகையால இங்கேயும் அப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றது புரிய வச்சுட்டு இருக்கிறார். அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில் தான் இருக்கிறது. இந்த ஷரீரத்தை கூட குஷியாக விட வேண்டும். அது துக்கத்தின் விஷயம் அல்ல. எவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கார் பாபா பாருங்க. ஒரு மரணம் அல்லது சாவு கூட அது துக்கத்தின் விஷயம் அல்ல. துக்கத்தின் நிகழ்வு அல்ல. ஆகையால ஷரீரத்தை கூட குஷியாக விடணுன்றார். முயற்சிக்காக நேரம் கிடைத்திருக்கிறது. ஆகையால முயற்சி செய்யுங்க. ஏதாவது ஒரு லட்சியத்தை வச்சு முயற்சி செய்தீங்கன்னா தான் அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். அடுத்தது, அங்க எந்த ஒரு குப்பையும் இருக்காது. இங்கு இருக்கும் பசு மற்றும் அங்கு இருக்கும் பசுவில் கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். கிருஷ்ணர் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தாரா என்ன? அவரிடமோ பால் ஹெலிகாப்டரில் வந்து கொண்டிருக்க கூடும். வீட்டிற்கு முன்னால் குப்பை இருக்குமா என்ன? அங்கோ அளவற்ற சுகம் இருக்கும். அதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். முதல்ல ஆசை காட்டுறாரு. அதுக்கப்புறம் முயற்சி செய்யுங்க அப்படின்னு ஊக்குவிக்கிறார். சென்டர்களில் இருந்து மதுபனத்திற்கு எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து பாபா எவ்வளவு குஷி அடைகிறார். வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப மலர்கள் வெளிப்படுகிறார்கள். அதே நேரத்தில் சென்டர்களில் இருந்து பாபாவிடம் எல்லா செய்திகளும் வருகிறது. மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தவர்கள் கூட துரோகிகளாக ஆகிவிடுகிறார்கள். தேர்ட் கிளாஸ் துரோகிகள் கூட இருக்கிறார்கள். கொஞ்சம் ஞானம் கிடைத்ததோ இல்லையோ, நாங்கள் சிவ்பாபாவுக்கே தந்தையாகிவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஞானம் அளிப்பவர் யார் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உலக ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய தந்தையின் மீது மிகுந்த மதிப்பு வைக்க வேண்டும். தந்தையின் சேவையில் தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையிடமிருந்து என்ன ஞானம் கிடைக்கிறதோ அதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை கடலை கடைய வேண்டும். ஒருபோதும் தடை ரூபமாக ஆகக்கூடாது. டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது. அகங்காரத்தில் வரக்கூடாது. வரதானம். 4 பாடங்களிலும் தந்தையின் மனதிற்கு பிடித்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய இதய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் 4 பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ, ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல நம்பரில் தேர்ச்சி பெறுகிறார்களோ, அவர்களைதான் பாஸ் வித் ஆனர் என்று சொல்லப்படுகிறது. இடையிடையே மதிப்பெண்கள் குறைந்துவிட்டது. பிறகு மேக்கப் செய்தீர்கள்.
அதாவது சரி செய்தீர்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது. அனைத்து பாடங்களிலும் தந்தையின் மனதிற்கு பிடித்தமானவர்கள்தான் இதய சிம்ஹாசனத்தில் அமர்பவர்கள் ஆகிறார்கள். கூடவே பிராமணர்களின் உலகத்தில் அனைவருக்கும் பிரியமானவர்கள், அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள், அனைவருடைய மதிப்பை பெறக்கூடியவர்கள்தான் இதய சிம்ஹாசனத்தில் அமர்பவரிலிருந்து ராஜ்ய சிம்ஹாசனத்தில் அமர்பவர்களாக ஆகிறார்கள். அதாவது இப்போ யார் பாபாவுடைய இதய சிம்ஹாசனத்துல இருப்பாங்களோ அவங்க தான் எதிர்காலத்துல ராஜ்ய சிம்ஹாசனத்திலையும் அமருவாங்க. ஆனால் பாபாவுடைய இதய சிம்ஹாசனத்துல அமரணும் அப்படின்னா 4 சப்ஜெக்ட்ஸ்லையும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், பாஸ் வித் ஆனர் ஆகணும். அது மட்டும் இல்லை, பிராமணர்களின் உலகத்துல கூட அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கணும், அனைவருக்கும் உதவி செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும், அனைவருடைய மதிப்பையும் பெறணும். அப்படி இருக்கிறவங்க தான் பாபானுடைய இதய சிம்ஹாசனத்துல இருப்பாங்க, நாளைக்கு ராஜ்ய சிம்ஹாசனத்திலையும் இருப்பாங்க. ஸ்லோகன்: யாருடைய இதயத்தில் நான் தந்தையினுடையவன், தந்தை என்னுடையவர் என்ற இந்த பாடல் இடைவிடாது ஒலித்து கொண்டே இருக்கிறதோ அவர்கள்தான் தில்ருபா, அதாவது இதயத்தை கவரக்கூடியவர் ஆவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: தேகத்தின் கவர்ச்சியில் வரும் சம்ஸ்காரம் என்ன இருக்கிறதோ அது விரும்பாவிட்டாலும் கவர்ந்திழுத்து விடுகிறது. இந்த சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்காக 2 விஷயங்கள் மீது கவனம் வையுங்கள். 1. ஒவ்வொருவரின் சரித்திரத்தை பார்க்க வேண்டும். 2. உயிரோட்டமான விசித்திரமான ஆத்மாவை பார்க்க வேண்டும். தற்சமயம் முக்கியமாக இந்த முயற்சிதான் தேவை. இந்த முயற்சியின் மூலம் சம்ஸ்காரம் தூய்மையாக மாறிவிடும். தேகத்தை பார்க்கக்கூடிய பார்வை முடிந்து போய்விடும். அதாவது தேகத்தின் பக்கம் அட்ராக்ட் ஆகக்கூடிய சம்ஸ்காரம் இருந்தது அப்படின்னா அது எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கான யுக்தி சொல்லிட்டு இருக்கிறார். இந்த தேகத்தை பார்க்குறீங்க, ஓகே, அந்த சரீரத்தின் மூலமாக அவங்க என்னென்ன செய்தாங்க, என்ன முயற்சி செய்தாங்க, என்ன சேவை செய்தாங்க, என்னென்ன சாதனைகள் செய்தாங்க அப்படின்னு அந்த சரித்திரத்தை பாருங்க. அப்போ உங்களுக்கும் அதெல்லாம் செய்யணுன்ற ஊக்க உற்சாகம் வரும். அந்த தேகத்தின் மீது இருக்கக்கூடிய கவர்ச்சி மாறிடும். 2வது விசித்திரமான சைத்தன்யமான ஆத்மாவை பார்க்கணும். அப்போ அந்த தேகத்தின் பக்கம் கவர்ந்திழுக்கப்படக்கூடிய சம்ஸ்காரம் மாறிடும், நீங்க தூய்மை ஆயிடுவீங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம்
லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.